பண்டிதரே, பொண்ணுக்கு இப்ப நெத்தியில குங்குமம் வைக்க சொல்லுங்க. கல்யாண பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, இதுக்கப்புறம் எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாதுல்ல. மணமகன் மணமகளுக்கு நெத்தியில குங்குமம் வைக்கணும். இப்ப இருந்து நீங்க 2 பேரும் கணவன் மனைவி. கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சாச்சு. இப்ப பொண்ணை தூக்கிக்கிட்டு என் கூட கொஞ்சம் வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் வெளியில் போறீங்களா? நான் செக் பண்ணணும். மேம் ப்ளீஸ் கொஞ்சம் வெளியில் போங்க. மேம் ப்ளீஸ் கொஞ்சம் வெளியில் இருங்க. சார் ப்ளீஸ் கொஞ்சம் வெளியில் போங்க. எல்லாரும் கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணுங்க. நர்ஸ் சீக்கிரமா ட்ரிப்ஸ் ரெடி பண்ணுங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா சமந்தி, நாம மருமகளை ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரம் கூட்டிட்டு போகணும்னு தோணுது. முதல்ல டாக்டர் செக் பண்ணிட்டோம். அப்பவும் சரியாகலைன்னா நீங்க எங்க சொல்றீங்களோ அங்கேயே கூட்டிட்டு போறோம். ஆமா, டாக்டர் யார் கூப்பிட்டது? அது நான் தான் கூப்பிட்டேன். காலையில இருந்து பாவம் அவ எதுவுமே சாப்பிடாம இருந்தா, ரொம்ப பலவீனமா இருந்தா. அவளுக்கு எப்ப வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம் நினைச்சு நான் தான் டாக்டரை வர சொன்னேன். டாக்டரும் வந்துட்டாரு. ஆமாங்க, நீங்க வர சொன்னது நல்லதா போச்சு. ஒரு பவுல்ல சுடு தண்ணியும் இந்த மருந்தும் வாங்கிட்டு வாங்க. பொண்ணுக்கு ஒண்ணும் இல்லையே, ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது கூட்டிட்டு போகணுமா? இப்ப எதுவும் சொல்ல முடியாது. தேங்க்யூ.
எல்லாம் சரியாயிடும். அது வந்து டாக்டர் வந்து வேலையை பார்க்கட்டும். நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன், வந்துடுறேன். இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு என்ன தோணுது தெரியுமா? எனக்கு அப்புறமாவும் அவளை நீ பாத்துக்குவ. என் பொண்ணுக்கு எதுவுமே ஆகாது. அவளுக்கானவ இப்ப கிடைச்சிட்டான். அவளை வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா பாத்துக்குவான். நான் எடுத்த முடிவு சரின்னு இப்ப தெரியுதாம்மா? ஆமா அம்மா, அந்த கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. அவ எப்படியும் பொழைக்க போறதில்ல. ஒரேடியா போய் சேர போற. மகேந்தர், அந்த அபசகுணம் பிடிச்ச விட்டு உனக்கு முக்தி கிடைச்சிடுச்சு. என்ன? இந்த மாதிரி கேவலமான வேலையை உங்களால தான் செய்ய முடியும். ஒரு பொண்ணோட வாழ்க்கையில 2 ஆண்கள் தான் ரொம்ப முக்கியமானவங்களா இருப்பாங்க. ஒண்ணு அப்பன், இன்னொன்னு அவளோட புருஷன். ஒரு பெத்த அப்பன் பொண்ணு உயிரோட இருக்கும்போதே கொல்ல முயற்சி பண்றான். ஆனா புருஷன், எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, அவளோட புருஷன் அவளை கண்ணிமை மாதிரி வச்சு பாத்துக்கோ. நீ கூட வா. அவளை போய் அபசகுணம் பிடிச்சவன்னு சொல்றீங்களா? பெத்த பொண்ணை போய் இவ்வளவு கேவலமா சொல்ற உங்களை மாதிரி ஒரு மனுஷன் இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. பாவம், அவ வளர வரைக்கும் அவளுக்கு அப்பா பாசமே கிடைக்கல. என் பொண்ணு இது வரைக்கும் தனியா இருந்ததுனால உங்களால அவளை எதுவுமே செய்ய முடியல. ஆனா இப்போ அவளுக்குன்னு ஒரு துணை கிடைச்சாச்சு. இதுக்கு மேல உங்களால என்ன பண்ண முடியும்? ஏய் நிர்மலா, நீ உளறாத கொஞ்சம் நிறுத்து. உண்மையில வெளியே வந்துருச்சுன்னு ஊரே சந்தி சிரிக்கும். அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே நடக்க போறதில்ல. ஒரு பொண்ணு வச்சிருக்கிற குங்குமத்துடைய சக்தியை உங்களால புரிஞ்சுக்க முடியல. உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. எனக்கு தாலி கட்டின புருஷனே நல்லா கேட்டுக்கோங்க. உங்க கண்ணு முன்னாடியே ஏன் பொண்ணை நான் புருஷ வீட்டுக்கு அனுப்பி வைக்கதான் போறேன். நானும் பாக்குறேன் இதையெல்லாம் உங்களால எப்படி தடுக்க முடியுதுன்னு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எதுவும் அபசகனமா நடந்துறதில்ல? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. என் புள்ளைய பாத்தீங்கன்னா எப்படி ஆயிட்டா? போங்க, போய் பேசிட்டு வாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, டாக்டர் பார்த்துட்டு இருக்காரு, எல்லாம் சரியாயிடும். என்னாச்சு என் பொண்ணுக்கு? அவளுக்கு ஒண்ணு இல்லல. இங்க பாருங்க, இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு விஷம் உடம்பு பூரா பரவி இருக்கு. விஷமா? இவ்வளவு தைரியமா உங்க வீட்லயே சௌமியாக்கு விஷம் கொடுக்குற அளவுக்கு அப்படி எந்த பாம்பை நீங்க பத்திரமா வீட்லயே வச்சிருக்கீங்க?